அங்க நிக்கிறது உங்க ஸ்கூல் பஸ் தானே? ஐயோ ஆமா, நான் இங்கே இறங்கிறேன். வந்து ஏய் நாளைக்கு சரியான அலர்ஜி கேஸ். எங்கடி போயிருந்த இவ்வளவு நேரம்? இல்ல, வழி தெரியாம நான் மாறி போயிட்டேன். உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? போய் நாமகிரி மிஸ்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க. வாங்கடி. ஹலோ, என்ன சார் இங்க ஊட்டில கல்யாணம்? என்ன கல்யாணம் முடிஞ்சுச்சா? கல்யாணம் இடம் மாறிடுச்சுங்க. நல்ல ஆளு சார், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வர வேணாம். என்ன ஊருக்கு தானே? வாங்க. நீங்க போங்க. நீங்க நடந்தா போக போறீங்க? உட்காருங்க சார். என்ன 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 சார் அப்படி பாக்குறீங்க? என்ன இருந்தாலும் ஹீரோ தான், காமெடியும் தான். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் மூடுதானா? சரி வாங்க, வண்டியில ஏறுங்க. வாங்க. வாங்க கவுண்டர். என்னடா காலையனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு? பலம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்கண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. ஊடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா இன்னைக்கு விசால கிழமை ஆச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காலினா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டி எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது, கடையை மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற. அட பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க திண்ணூறு. திருநீரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏய் சரோஜா, ஏய் இங்க பாருமா. உங்களை யாரு வயல்ல வந்து பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இருட்டே பேசுறது? சரி சீக்கிரம். என்ன? ஸ்கூல் ஸ்ட்ரைக்ல. ஆமா. தெரிஞ்சுதான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நட சினிமாவுக்கு போலாம். என்னது சினிமாவுக்கா? விளையாடுறீங்களா? ஏய்
உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. சந்தேகத்தோட நாம 2 பேரும் எதுக்கு பழகணும்? ஓஹோ, உங்க கூட சினிமா பார்க்குன்னு சுத்தினாதான் நம்பிக்கை இருக்கிறது அர்த்தமா? ஏய், உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சினிமா போறணும். இல்ல அதுக்கு மேல உன் பிரியும். இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரி உட்கார். ஆஹா, எங்க அம்மாட்ட போய் நான் என் சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன். சரி, சிறுபதி தியேட்டருக்கு நேரா வந்துரு. ஓகே. ரெண்டு மணி பூ கொடுங்க. இந்தாமா. சரோஜா, இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர போறதில்ல. உள்ள வா, பேசி ஒரு முடிவு எடுப்போம். இந்த நிலைமையில உன் சங்கடத்தையும் உன் மனசு படுற வேதனையும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல. அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா? இதை விட கொஞ்சம் விஷத்தை கொடுத்து செத்துக்கலாமே. வாஸ்தவம் தான், பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க. இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இதை வாங்கி வச்சேன். ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையும் வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடி. அதுக்கு மட்டும் மனசு வரலைங்கிறியே,
அதை விட கேவலமானது நீ இப்ப நடந்துகிட்ட முறை. இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது? நியாயமான கேள்வி தாண்டி. இத நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும், இது வக்கீல் ஆகணும், இது என்ஜினியர் ஆகணும், இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டி இருந்தேன். ஆனா உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களை எல்லாம் ஆளாக்கணுங்கிற வெறி தாண்டி எனக்கு அதிகமாச்சு. நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன். துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டாரு. அதுல வந்த பழக்கம்தான். சரி, இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி. இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல. தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.